அவர் பேசிக்கிட்டே தான் ப்ரோ கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா சீமானன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் மேலே. அவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க. அது அவர் வந்து விமர்சனம் பண்ண எங்கள் அண்ணன் வந்து வளர்ந்துட்டே தான் இருப்பார். சரி, அது எலெக்ஷன் வரட்டும் ப்ரோ, பார்ப்போம். மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. மக்கள் தான் எஜமானர். இந்த ஆட்சியை கொடுத்தது மக்கள் தானே. அவரே ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தனியாக பேப்பர் இல்லாமல் தனியாக பேச சொல்லுங்கள். தளபதியும் பேச சொல்லுவோம். யார் பேசுகிறான்னு பார்த்துக்கலாம். அவருடைய ஸ்டைலில் அவர் வந்து ஆட்சி நடத்துகிறார். இது வந்து காஸ்டியூமை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படி நீங்கள் அதை சொல்ல வரீங்க? அதாவது ஒரு 50 ஆண்டு காலத்தில் இளைஞர்கள் சட்டமன்றத்துக்கு அதிக அளவில் இளைஞர்கள் பெண்களும் வந்திருக்குது. இதுதான் முதல் முறை. ஒரு சாதாரண ஒரு நபரும் சாதாரண இளைஞர்களும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் அப்படிங்கிற ஒரு சாதனையை, அதாவது ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் உடைச்சு ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வந்திருக்காரு. யார் வேணால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை தளபதி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. அதுக்கே வந்து முதல்ல நம்ம தளபதி அவர்களுக்கு மாண்பும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. எனர்ஜெட்டிக்காக நானுமே நான் ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு இருந்ததே இல்லை. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், போகும்போது ஒரு பிள்ளை கூட யாருமே இருக்க மாட்டார் ரோட்டில். இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு, மக்கள் ஆதரவு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்கள் வந்து காத்துட்ருக்காங்க. காலையிலேருந்து அவரை பார்க்க முடியலன்னா கூட எப்படியாவது பார்த்துட்டு சாலை நெடுக ஓடி வந்தாங்க. அவர் மேலே இருக்க அன்பு, அதுக்கு என்ன தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. யங்ஸ்டர் ப்ரோ ஒரு புது ரத்தம் பாய்ச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை வந்து அவர் செயல்பாடு மூலமாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கான டைமை நம்ம கொடுக்கணும். ஒரு 100 நாள் தான் வந்துருச்சு. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, 100 நாள் ஆயிடுச்சு எதுவுமே செய்யலைன்னு. கடந்த 5 வருஷமாக 50 வருஷமாக இருக்கும்போது யாருமே இந்த கேள்வியை கேட்கல. ஒரு 10 நாள் ஆனால் 10 நாள்லேருந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் தான் இருக்க போகிறாரு. தமிழ்நாடை வந்து ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக கண்டிப்பாக உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. இப்போ நல்லா போயிட்டுருக்கு சார். இப்போ பார்த்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் போயிட்டுருக்கல. சின்ன சின்ன இஷ்யூ வரதான் செய்யும். அது எந்த இதுலேயும் வராமலாம் இருக்காது. சின்ன சின்ன இஷ்யூ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதையும் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அதில் தான் வந்து இது இருக்குது. ஆனால் எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ணிடணும், எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் 5 வருஷம் டைம் கொடுத்தானே ஆகணும். எடுத்தோடனே நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஒன்லி குறை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும் ஆட்சி நடந்துருமா? அப்படி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானது இவங்களும் எடுத்து சொல்லணும். அவங்க மொத்தம் என்னென்னா அவங்க வந்தது மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்கல. எடுத்தவொடனே புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, ஏன்னா பதேசு நீயும் நானும் இருந்துட்டு புதுசாக ஒரு ஆள் வரதாங்கன்றது அவங்களுக்கே பொறுக்கலை. இதால் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்துலேயும் அவங்க தாண்டி வரணுன்னா நெருப்பு மேலே நின்றுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பார் அவர். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரணுன்னா கொஞ்சம் நாள் இருக்கும். அவர் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறதால எல்லாத்தையும் வின் பண்ணி தான் வருவார். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவை. என்ன ஒன்று எல்லாத்துக்கும் டைம் வேணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பண்ணுறேன்னா பூஜை போட்டு அது இதுன்னு பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. எடுத்த உடனே ஆரம்பிச்சிருவாங்களா? நல்ல அதுமாதிரி டைம் கொடுக்காம எடுத்த உடனே எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து குறை சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. சூப்பராகவே போயிட்டுருக்கு ப்ரோ. கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழக மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம். ஏன்னா அடிமட்டத்துலேருந்து மேலே வர ஒரு ஊழல் வந்து நிறைஞ்சிருந்துச்சு. அந்த ஊழலை வந்து முதல்ல வந்து ஒழிச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு முதல்ல வந்து தமிழக மக்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். அவரை வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து மக்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா சட்டமன்றத்துலேயும் நிறையா அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து எல்லாருமே அந்த 2500 ரூபாயை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ உள்ள நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட நிதி தேவைக்கு பொறுத்தார் போல் வந்து நிறையா திட்டங்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்குது அப்படிங்கிறத எல்லா மக்களுமே இளைஞர்களுமே பாராட்டுறாங்க. அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவிட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. போக தளபதியோட ஆட்சி வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது இது சொல்கிறது எல்லாமே எதிர்க்கட்சிகள் தான் சொல்கிறாங்க ஒழிய மக்கள் யாருமே சொல்லலை. ஏன்னா நீங்கள் அடிப்படையாக சாதாரணமாக இருக்க ஏழை மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த பதில் அவங்க சொல்கிறாங்களான்னு கேளுங்க. இப்போ மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் ஆரம்பிச்சு ஒரு நிறைய இஷ்யூஸாக போயிட்டு இருக்கு. அதாவது மேல்மட்டத்திலேருந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அடிமட்ட வரைக்கும் ஊழல் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகள் மொத்த பேரே மாற்றிட்டா எப்படி நீங்கள் புது அதிகாரிகள் போட்டு வேலை பார்ப்பீங்களா? ஒவ்வொரு கட்டமாக வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து வெளியில் வர்றதை சொல்கிறீங்க. எங்கள் பகுதி நாங்கள் காரைக்குடியில் தான் வந்திருக்கோம். எங்கள் பகுதியிலாம் முற்றிலுமாக ஒரு 50 ரூபா ஊழல், 50 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு மின்துறை அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? எதனால் அது அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து கடந்த ஆட்சியில் இருந்த அந்த குறைபாடுகள்னால நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உள்ள எனக்கு தெரியாது, அதனால் நான் சொல்ல வரேன். ஆனால் சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் வர்ற இடங்களில்
அதிகாரிகள்கிட்ட போய் அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அதிகமாக விமர்சிக்கிறது, அதுவும் நெகட்டிவாக விமர்சிக்கிறதுனா சாட்டை துறைமுருகன் தான். ஆமாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, அதெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல ப்ரோ. அவர் பேசிக்கிட்டே தான் ப்ரோ கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா சீமானன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே. ஆனால் அவர் பேச பேச அவர் மேலே இருக்க மரியாதையும் மக்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கோ ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு ப்ரோ. தொடர்ச்சியாக அவங்க அதை விஜய் மாதிரி கோட்டு போட்டுக்கிறது, அதை என்ன சொல்கிறது, தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க. அது அவர் விமர்சனம் பண்ண எங்கள் அண்ணன் வளர்ந்துட்டே தான் இருப்பார். அவர் விமர்சனம் பண்ணுறதுனால அவர் கீழே போகிறது கிடையாது. அவங்க விமர்சனம் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருக்க வேண்டியதான். தளபதி நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் ஏமாந்து தான் ஓட்டு போட்டாங்க. ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு. சரி, அது எலெக்ஷன் வரட்டும் ப்ரோ, பார்ப்போம். மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. மக்கள் தான் எஜமானாங்க. இந்த ஆட்சியை கொடுத்தது மக்கள் தானே, மக்கள் முடிவு பண்ணட்டும், பார்க்கலாம். தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் விஜய் ரொம்ப நெகட்டிவாக தாக்குறது, ரொம்ப பர்சனலாக ப்ரோ அவரே ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரை தனியாக பேப்பர் இல்லாமல் தனியாக பேச சொல்லுங்கள், தளபதியும் பேச சொல்லுவோம். யார் பேசுகிறான்னு பார்த்துக்கலாம். நெகட்டிவ் பேசினா தான் ரீச் ஆகுன்றதால நெகட்டிவ் மட்டும்தான் பேசுவாங்க, பாசிட்டிவ் யாரும் பேச மாட்டாங்க. இந்த 100 நாள் ஆட்சியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 100 நாள் ஆட்சியில் மோஸ்ட்லி இந்த ட்ரக்ஸு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரும் இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் வர போகிறது இந்த மாதிரி இல்லாமல் மோஸ்ட்லி வில்லேஜில் ரீச் ஆகிருக்காங்க. மோஸ்ட்லி எந்த கட்சியும் தொடர்ந்து டக்குன்னு வில்லேஜ் வரை லெவல் போக மாட்டாங்க, சிட்டியில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க இங்கே வில்லேஜுக்கு போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நேம் ஃபார்ம் ஆகிருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு ஆட்சி, எந்த இஷ்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. இது இன்னும் மேலும் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆகி இன்னும் நெக்ஸ்ட் 5 வருஷம் அவ்வளோ கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இது காமன் மேலே தான் சொல்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் யாரும் இதுன்னு கிடையாது. யார் இவங்க நல்லா பண்ணி இவங்களே கண்டினியூ பண்ணால் நல்லதான். இது நல்லா எல்லாம் அடுத்து இவங்க வேறு யாருன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க.